இந்த பிளேயர்ஸ்ல இருந்து ஒரு 11 பேர் தேர்ந்தெடுத்து இந்த worst 11ல போட போறோம். ஈச் அண்ட் எவ்ரி கேட்டகரியில ஐ திங்க் கேப்டன் ஆஃப் த டீம்னா எனக்கு ஹேண்ட்ஸ் டவுன் ரிஷப் பண்ட். யார் கை தூக்கல வச்சு ஐ திங்க் ஏதாச்சும் எனி அப்போசிஷன் கேஸ் இதுக்கு எனக்கு ஓகே. நீயே வந்து சொல்லலாம் போற. unless he is a captain I'm okay. So yeah, and I think ரிஷப் பண்ட தாண்டி போனோம்னா ஐ திங்க் வெங்கடேஷ் ஐயர் ஆப்வியஸ்லி பிரைஸ் டேக் வச்சு வந்து என்னதான் வருத்தமா இருந்தாலும் வெங்கடேஷ் ஐயர் வந்து நம்பர் 3 பேட்ஸ்மேன் நினைக்கிறேன் இந்த டீம்ல. திரிபாத்தி வருவாங்க கண்டிப்பா வருவாரு. ட்ரிப்பாத்தியோட ஹூடா இருக்காரு. ஹூடா ஓ யா ஒன் ஆஃப் देम. ஐ திங்க் ஒன் ஆஃப் ஹூடா ட்ரிபாத்தி வரலாம். ஐ திங்க் ட்ரிபாத்தி ஒரு கேட்ச் பிடிச்சான். ஹூடா வந்து அது கூட பிடிக்கல. ஹூடா ஐ திங்க் ஹூடா வச்சுக்கலாமா? ஓகே ப்ரோ. ஐ திங்க் அப்படின்னா பேட்ல ஒருத்த மட்டும் எடுத்துக்கலாம். ஒருத்த மட்டும் தான் 3 பேர் தான் இருக்கானுங்க. ரிங்கு சிங் இல்ல ரச்சின் ரிங்கு வாட்ச். ஐ திங்க் ஐ மீன் ரிங்கு பிரைஸ் டேக் இருக்கு. பட் ஐ திங்க் அவன் ஒரு 3 மேட்ச் ஆச்சு நல்லா ஆட்டான். அட்லீஸ்ட் 3 or 4 மேட்ச் நல்லா ஆட்டான். அவன் ஃபினிஷர் அவ்வளவுதான் ஆடுவான். லைக் கடைசியா 5 இல்ல 6 கேகேஆர் ஃபினிஷ் பண்ணி விட்டாரு. ரிங்கு ஹாஷ் ப்ரோ. அட்லீஸ்ட் ரிங்குக்கு எல்லா மேட்சும் சான்ஸ் கிடைச்சது. பட் ரச்சின் கிடைக்கல. ரச்சின் சான்ஸ் கிடைக்கல. அது கம்மியான சான்ஸ் தான். சோ ஐ மீன் அவன் நல்லா ஆடானா தான் டீம் விட்டு தூக்குனானுங்க. சோ அதுவும் இருக்கு. அவன் நல்லா ஆடாவே அவன டீம்ல வச்சிருக்காங்கடா. அவனதானே நீ கேள்வி கேட்கணும். ரிங்கு நல்லா தான் ஆடி இருக்கா. கடைசி ஒரு அட்லீஸ்ட் ஒரு அழுகுற வச்சுக்க. நான் அழுவலையா? கண்ணு வேர்க்குது. சரி நம்ம பயவலையா போயிட்டேன் மன்னிச்சு. அதான் சரி உனக்கும் வேணா எனக்கும் வேணா சாண்டினரை போடலாம். அரியண்ண யாரும் தெரியுமாடா? உழைப்பால உயர்ந்தவரை காணி. ஓகே அப்படின்னா அக்லி வருமா? அக்லில டூபே ஆனா ஜெயிச்சு கொடுத்துருக்கான் ஒரு மேட்ச் ஆச்சு சென்னைக்கு. சோ அதனால தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. கான்வே போடலாம் ஆக்சுவலி. எனக்கு கேட்டா ஐ திங்க் கான்வே ரஷீத் கூட யோசிப்பேன். அந்த கான்வே அண்ட் வைபவ் வரோரா போட்டுடலாம் நினைக்கிறேன். கான்வே போட்டுடலாம். அண்ட் வைபவ் வரோரா கூட ஓகே தான் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் எங்களை டோர்னமெண்ட் நாக் அவுட் பண்ணிட்டான். அதுக்காகவே அவனை இதுல இருக்கலாம். ஆக்சுவலா அந்த இவனை தூக்கி போடணும்டா. இஷான் கிஷனை தூக்கி மிடில் போடணும் கண்டிப்பா. இஷான் கிஷன் வச்சு போவோம். இல்ல ஐ திங்க் வெரி வெரி மீடியோக்கர் சீசன். கண்டிப்பா போடணும். ஒரு 1 ரவுண்ட் தான ஒரு இப்படி வச்சுக்கலாம். பேட்டிங் ஆர்டர் அப்படியே போமா. ஓகே கரெக்டா இருக்கு. ஸோ யா அண்ட் ஐ திங்க் இங்க இருந்து எடுக்கணும்னா ஐ திங்க் இவங்க 2 பேருமே அட்லீஸ்ட் ஒரு 2 மேட்ச் ஆட்டானுங்க. அண்ட் அபிஷேக் ஃபேசர் மேக்கர் கூட எடுத்து போலாம் நினைக்கிறேன். ரொம்ப மட்டமா ஆடிட்டு இந்த வருஷம். அந்த கேகேஆர் பிளேயர் ஒருத்தர் இருக்காரு அவரு ஜான்சன் போட அளவுக்கு கூட ஒருத்தர் டீம்ல 4-5 மேட்ச் தான் ஆடினான். ஸோ லைக் பிஷ்னாய் we can think actually இவனுக்கு 3 பேர்ல actually யார வேணா 3 பேரை கூட போடலாம். ஷமியும் போடலாம்னு நினைக்கிறேன். worst IPL spell of all time. நம்ம பிளேயிங் 11க்கு பவுலிங் ஸ்குவாட் தான் இப்ப தேவைப்படுது. ஷமி போடலாம். ஷமி போடுறோமா? I think ஷமி is okay. and தீபக் சார் கூட யோசிக்கலாம்னு நினைக்கிறேன். இட்ஸ் லைக் இந்த வருஷம் மிட் தான். பட் ஓகே லெட்ஸ் see. ஜூரல் ஆனா ஒரு மேட்ச் ஆட்டானோ? 2 மேட்ச் ஆடலாம். ஜூரல் போடலாம். ஓகே அப்பனா ஒரு டயர் கீழ வருவோம் திரும்ப. பத்திரனா தூக்கி போடுறான். இப்படி ஒரு டயர் இருக்கு. எல்லாரும் தூக்கி போறான். ஐ திங்க் ஹெட்மேயர் கண்டிப்பா ஒரு டீம்ல வந்துருவான் நினைக்கிறேன். ஃபினிஷர் தி டீம் ஆஃப் டோட்டலி. இங்க லிவிங்ஸ்டோன் இஸ் a tough one bro. என்ன சொல்றீங்க? I want him. I need it now. என்ன ரெண்டு ஸ்லாட் இருக்கு. 2 3 2 தான் இருக்கா? You got to be careful with it. Ashna is tempting actually. இல்ல பத்திரனா கண்டிப்பா இறக்கணும் உள்ள லாஸ்ட்ல. போட்டே ஆகணும். இவர போடலனா அவர் இம்பாக்ட் பிளேயரா இருக்கீங்களா? அவர் அப்படி தானே பண்றாங்க. ஒரு இம்பாக்ட் பிளேயர் இருப்பாங்க. சோ பத்திரனா வெத்துக்கலாம் இங்க ஒரு இம்பாக்ட் பிளேயர். ஓகே அதாவது நெகட்டிவ் இம்பாக்ட் கிரியேட் பண்றதுல அவர்தான் பெஸ்ட். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். NKR என்ன இன்னும் 2 எடுக்கணுமா?
டீம் எந்த ஏதாவது ஒரு டீம் பேலன்சிங் கொண்டு வரதா இருந்துச்சுன்னா Team ஆர்சிபி பிளேயர் balance. ஒருத்தர் இறக்கலாம். மேக்ஸ்வெல் பஞ்சாபா. பஞ்சாப் வேண்டாம். பஞ்சாபும் இல்ல ஆக்சுவலி. அந்த அவனை தூக்குடா, அந்த சாம்பார் சட்னி தூக்கு. சாம்பார் சட்னி தூக்கி போடுவோமா உள்ள, மட்டமா தான் ஆடினான் இந்த வருஷம் ஃபுல்லா. அந்த தாலியை தூக்கி அவனை 2 சவுத் இந்தியன் நடுவில் வைக்கணும்டா. எங்க இருக்கானுங்க? அப்படி யாரும் இல்லையா? அஸ்வினை கொண்டு வந்துட்டு வை. அந்த டெக்னாலஜி எப்படி நமக்கு உள்ள போட்டோம்னா இப்படிதான் உண்மையிலே ஸ்குவாட்லயும் கொண்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்ஷன்ல ஒரு மெலிசான கோடு மட்டும் எங்கேயும் வச்சுதான் நமக்கு. அவர் எனக்கு தட்டி கொடுத்தாருன்னு நினைச்சேன், ஆனா தடவி பார்த்தாருன்னு அப்போ எனக்கு தெரியாது. கரெக்டா இருக்குடா. ஆக்சுவலா 11-10 இம்பாக்ட். ஆர்டர் மட்டும் கொஞ்சம். ஆமா, ஆர்டர் மட்டும் கொஞ்சம் ஆஷ்னா பிஞ்ச் ஹிட்டர் நம்பர் 4 ஆறாரு இப்போ. ஆஷ்னா அதான் ஓபனிங்கே ஆடுவாரு. அவருக்கு என்ன அவரு ஒன் டவுன் வருவாரு. ஐ திங்க் திஸ் டீம் இஸ் குட். எந்த டீம் வேணா அடிக்க உங்களுக்கு வந்து ஒரு இது இருக்கு. பார்த்தோம்னா கான்வே ஓப்பனிங் வித் இஷான் கிஷன்னா அது ஒரு டெரரா இருக்கு. அப்படியே எல்லாத்துக்கும் நம்ம நல்லா பார்த்தோம்னா 4 லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ் பண்றான். 1 2 3 4 5. ஓ இங்க ஒருத்தர் மட்டும் இருக்காரு, சாண்டர் லெஃப்ட். ஐயா தேவைப்பட்டா அதான்டா. எப்படி அஸ்வின் எப்படி நடுவுல இருக்கலாம், நான் ஹூடா எப்படி வச்சுக்கலாம். பண்டோட கேப்டன்சி தானே கரெக்டா பண்ணுவாரு. பண்ட் பேட்டிங் வராம தோனி மாதிரி பண்ணிருப்பான் கடைசியா, நான் அப்புறமா போறேன்ட்டு. யாராச்சும் இதுல இருந்து யாராச்சும் பொட்டன்ஷியலா வரணும்னா யார உள்ள இருக்கலாம்? ஐ திங்க் மேபி நான் யாரு இருக்கானுங்க, இவன் அரோரா இல்லைன்னா சாண்டனர் தூக்கிட்டு ஒருத்தவனுங்கிறது இறக்க யோசிப்பேன்னு நினைக்கிறேன். மேபி சாண்டனரை தூக்கிட்டு வேணா மேக்ஸ்வெல் ஆர் பிஷ்னாய் என்கேஆர் இவனுங்க யார அப்படி பண்ணிடுவோமா? ஏன்னா பிஷ்னாய் வேற பூம்ரா 6 அடிச்சிருக்கான், ஸோ கொஞ்சம் பேட்டிங் ஆடுவான். I think this looks promising. என்ன கைஸ் நினைக்கிறீங்க இந்த promising for what? பிஎஸ்எல்ல போய் கப் அடிச்சிருவானுங்க இவனுங்க. இல்ல பிஎஸ்எல்ல போய் பாட்டம் ட்ராக் பண்ணுவாங்க, அப்பதான் நமக்கு வெற்றி. அப்படி ஒரு டீம் இன்னும் வரல சார். ஐ திங்க் ஓவரால் எப்படி சொல்றது, வெல் பேலன்ஸ்டா இருக்குல்ல டீம். லெஃப்ட் ரைட் இருக்கு, ஐ மீன் லெஃப்ட் ரைட் இல்ல பட் ஓகே மேனேஜ் பண்ணிக்கலாம். அந்த ஓவர்சீஸ் கோட்டா பிளாச்சா? ஓவர்சீஸ் கோட்டா நான் வேலிடான பாயிண்ட் சொன்னீங்க ப்ரோ. நீங்க 1 ஹெட்மேயர் 2 3 தான் இருக்கானுங்களா? பரவாயில்ல, ஜிடி அப்படிதானே ஆடுறாங்க. இது 2 ஒன்னான் சூரி காம்பால. இது வேணா ஒண்ணு பண்ணலாம். இவனை லிவிங்ஸ்டோன் தான் நானும் சொன்ன புஷ். லிவிங்ஸ்டோன் உள்ள அடிக்கிறேன் சொல்லிட்டு பாத்தியா புஷ்? லிவிங்ஸ்டோன் சாதிச்சதாக அவன் இருக்கிறான். அந்த மாதிரி ஒரு போஸ்ட் கொடுத்து போனா ஒண்ணு பண்ணக்கூடாது. நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா. அது ரெக்கார்ட் சுட்டு போடுறதா பிரச்சனைனா? ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். கைஸ் ஆர்சிபிக்கு ஆர்சிபி ரிப்ளேஸ்மென்ட். ஊம்பு என்னடா பொசுக்குன மரியாதை பேசிவிட்ட? பேக்ஸ்ல ஏன்டா விட்டோம்? ஆக்சுவலி உள்ள இறக்கலாம். யாரை தூக்குறதா? நம்ம மேக்ஸ்வெல் இங்க வச்சிட்டோம். அஸ்வின் ஷட் அப் ப்ரோ. கூட வேணா எடுத்துக்கலாம், எனக்கு பிரச்சனை. அஸ்வின் மேல நிறைய வன்மம் இருக்கு. பிஷ்னாய் தூக்கிடலாம்டா. பிஷ்னாய் தூக்கிட்டு பிஷ்னாய் தூக்கலாமா? இல்ல பிஷ்னாய் அரோரா கூட தூக்கலாம். அரோரா கூட ஒரு மேட்ச் தான் மோசமா போட்டான். ஒரு மேட்ச் ரொம்ப மோசமா போட்டான். பட் இல்ல நமக்கு ஸ்பின்னர் வேணும். ஸ்பின்னர் தான் இப்போ எத்தனை சீம் வேணும். சாரி சரி, அப்ப நான் அரோரா வச்சிட்டு வேணா தூக்கிட்டு இந்த தாடி மிஸ் ஆயிட்டான ரொம்ப வருத்தமா இருக்கு தீபக் சார். பட் ஓகே ஓகே பிஷ்னாய் தூக்கிறோமா? பிஷ்னாய் தூக்கிட்டு பேக்ஸ்ல போட்டுடலாம். ஓகே, ஐ திங்க் திஸ் ஸ்குவாட் இஸ் பெர்ஃபெக்ட்லி பேலன்ஸ்ட். இப்போ லெஃப்ட் ரைட்டும் முடிஞ்சு. ஆக்சுவலி எட்டி பார்க்க நல்லா தானே இருக்கு. என்ன சொல்றீங்க? ஆன் தேர் டே எல்லா ரெக்கார்டையும் பிரேக் பண்ண வாய்ப்பு இருக்கு இவங்க. ஸோ ஐ திங்க் என்ன கைஸ் ஓகே தானே? இந்த ஆட் ஆன் இது வந்து பியூர்லி பேஸ்ட் ஆன் லாஸ்ட் இந்த இயர் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான். அண்ட் எங்களோட பர்சனல் கருத்தும் கடைசியில சொல்றதெல்லாம் தெரியுது. எந்த வன்மமும் கிடையாது. யா அண்ட்
அண்ட் யா வியூவர்ஸ் நீங்களும் பாருங்க, ஏதாச்சும் வருத்தம் வந்தா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் கண்டிப்பா அதுக்கு ட்ரை பண்ணுவோம். எஸ், நம்ம வியூவர்ஸ் ஆனால் டிசப்பாயின்ட் பண்ண மாட்டோம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட திரும்ப வந்துருவோம்னு நினைக்கிறேன். யாருமே இல்லாத கடைக்கு யாருக்குடா டீ ஆத்துறான்னு அவங்க கேட்பானுங்க நம்மள திரும்ப. பட் அந்த 40 பேருக்காக உயிரை கூட கொடுப்போம். கட் பண்ணிட்டோம் வீடியோ.